Hi friends, welcome to Risha Kitchen. நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிம்பிள் லஞ்ச் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த லஞ்ச் மெனுவில் கருவாட்டு அவியல், கேரட் சாம்பல், டால் கறி அண்ட் ரைஸ் இதெல்லாம் தான் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ கருவாட்டு அவியல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல கருவாட்டில் இருக்கிற அந்த உப்பு தன்மையை குறைச்சி கொள்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு கருவாடு நாங்கள் சுடு தண்ணி ஊற்றி அதில் ஊற வச்சு அதை கழுவி எடுக்கணும். அவியலை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு சீரகம் ரெண்டையும் போட்டு அது பொரியிற டைமில் க்ரஷ் பண்ணின கார்லிக்கை போட்டு அந்த கார்லிக் கோல்டன் ப்ரௌன் கலர் வரங்காட்டிலும் அதை நாங்கள் கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். அடுத்ததாக கரி லீவ்ஸ் ஒனியன் போட்டு வதங்குற டைமில் நாங்கள் 2 க்ரீன் சில்லியையும் போட்டு வதக்கி கொள்ளணும். அடுத்ததாக கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கிறதுக்கு ஒரு 1 ஸ்மால் டொமேட்டோவை சின்னதாக கட் பண்ணி நாங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளணும். டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வர டைமில் கருவாட்டு பீசஸையும் நாங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கருவாட்டை நாங்கள் சுடு தண்ணியால் கழுவினாலும் அதில் உப்பு தன்மையோண்டு எப்படி மீக்கும், அதனால் நாங்கள் இந்த டிஷ்ஷுக்கு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் கியூமின் பவுடர் நச்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதோட ரோஸ் ஸ்மெல் போகங்காட்டிலும் நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வதக்குறன்றபடியால் மிச்சம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் தேவையான அளவாக பார்த்து தண்ணியை ஊற்றிக்கொள்ளணும். இந்த அவியல் குக்காகி வரங்காட்டிலும் மாலையில் ஸ்பீட் போட்ஸ் எங்கே பண்ணிக்கிற இடத்த பார்த்துட்டு வருவோம். நான் ஆல்ரெடி டால் கறியோட ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறதால இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணலை. டால் ரெசிபி தேவையானவங்க இருந்தால் வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் நான் அதை உங்களுக்கு எட் பண்ணுறேன். தேவையானவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கேரட் சாம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது வேறு ஈஸி ரெசிபி. இதுக்கு தேவையானது கிரேட்டட் கேரட், ஆனியன், க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ், டொமேட்டோ, கரி லீவ்ஸை சின்னதாக கட் பண்ணி கொள்ளுங்க. தேவையான அளவு சால்ட், உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ப பெப்பர் பவுடர், கொஞ்சமாக கோகோனட் மில்க், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக 1/2 லெமன் ஜூஸையும் மேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த கேரட் சாம்பல் ரெசிபியை குக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நினச்சி தான் இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். கேரட் சாம்பலை ரெடி பண்ணி முடிகிற நேரத்தில் கருவாட்டு அவியலோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ½ டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஒன்றும் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சிம்பிள் லஞ்ச் மெனுவை பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிக்குமென்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு ஃப்யூச்சரில் இன்னும் வீடியோஸ் செய்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.